கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வரும் எண்ணை காண்க. இது வந்து 2 1 2 4 4 5 6 7 8 8 10 11 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது டிஃப்ரெண்ட் பாருங்கள். 2க்கும் 1 டிஃப்ரெண்ட்டு 1, 1க்கு 2க்கு டிஃப்ரெண்ட்டு -1, 4க்கு 2க்கும் டிஃப்ரெண்ட் 2. இது வந்து கண்டிப்பாக வரல, கண்டிஷன் அப்ளை ஆகலை. அப்போ வந்து பாருங்கள், இது வந்து 3 நம்பராக பிரிச்சுங்க. ஃபஸ்ட்டு 2 1 2, அப்புறம் 4 4 5, மறுபடியும் பாருங்கள் 6 7 8, மறுபடியும் பாருங்கள் 8 10 11, 3 நம்பராக பிரிச்சிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், இந்த கண்டிஷன் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, முதல் எண்கள் வந்து பார்த்திங்கன்னா +2 பண்ணியிருக்காங்க. அதாவது +2, 2 கூட 2 சேர்த்திங்கன்னா 4 இங்கே வந்துடும். ஃபஸ்ட் நம்பருக்கு 4. இப்போது ரெண்டாம் நம்பர் கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரெண்டாம் நம்பர் கூட 3 ஆட் பண்ணியிருக்காங்க. 1 + 3 4, 1 + 3 4 வருதுங்களா? அப்போது 3ஆம் நம்பர் கூட எது ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3ஆம் நம்பர் கூட +3 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. +3 ஆட் பண்ணிங்கன்னா 5. அதே கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்பர் கூட +2 ஆட் பண்ணிங்கன்னா 6 + 2 8. அப்போது ரெண்டாம் நம்பர் கூட +3 ஆட் பண்ணணும். +3 ஆட் பண்ணிங்கன்னா 7 + 3 10. அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கும் +3 தான் ஆட் பண்ணணும். 8 + 3 11. கண்டிஷன் அப்ளை ஆகுது. அப்போது கரெக்டாக எல்லா நம்பரும் சேர்ந்துச்சிங்களா? அப்போது நம்ம அடுத்த நம்பர் என்ன கூட்டணும்னு பாருங்கள். இந்த நம்பர் கூட ஃபஸ்ட் நம்பர் கூட 2 கூட்டணும். அப்போது அடுத்து வரும் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் தானே வரும். 3 பிரிச்சிட்டிங்க. அப்போது அடுத்து வர வேல்யூ வந்து ஃபஸ்ட் நம்பராக வரும். ஃபஸ்ட் நம்பர் கூட நம்ம 2 கூட்டணும். இதுதான் அடுத்து வர வேல்யூக்கான ஃபஸ்ட்டு நம்பர். இது கூட 2 கூட்டிங்கன்னா அடுத்து வர நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 10 தான். இந்த கேள்விக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா 10.